பிரியமானவர்களே, மே மாதம் 17ஆம் தேதி வரை அரசினால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதினால் இந்த ஓய்வு நாளிலும் காணொளி காட்சி மூலம் தொழுகையிலே பங்கேற்கிற எல்லாரையும் உங்களை மகிழ்வாய் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். பாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். பாருங்கள், ஜெபம் செய்வோம். வாழ்வும் வழியும் வாய்மையுமாக இருக்கிற எங்கள் ஆண்டவரே, எங்களை மீட்டு ரட்சித்த கடவுளாகிய உம்மை இந்த நாளிலும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். இந்த தொழுகையில் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையில் ஆண்டவரை நாங்கள் உம்மிலே கலிகூற கடவுள் உதவி செய்வீராக. நாங்கள் இன்னமும் ஆண்டவர் இந்த தொழுகை வழியாய் உம்மை விசுவாசிக்கிற விசுவாச வாழ்வில் வளருவதற்கு ஆண்டவர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகை முழுமையையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உமக்கே மாட்சிமை வரட்டும். இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் இணைந்து 9வது கீர்த்தனை பாடலினை பாடிடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார்க்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மானேசா. கீர்த்தனை பாடல் 9.
நாம் இணைந்து 117வது சங்கீதத்தினை படிப்போம். 117வது சங்கீதம். ஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதனை செய்வோம். இந்நாளிலும் நாம் மாயையான உலகத்திலே உள்ள மாயையை பின்பற்றி கடவுளோடு கூட உள்ள விசுவாசத்தை நாம் இழந்து விட்டோமா? நம்மையே நாம் சிந்தனை செய்வோம். கடவுள் அன்பாக இருக்கிறார். நாம் எல்லாரிடத்திலேயும் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பு நம்மிடத்திலிருந்து வற்றி போய்விட்டதா? நம்மையே நாம் உணர்வோம். இவ்வேளையிலே கடவுளை நோக்கி பார்த்து நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து ஒரு கவியினை பாடி நம்மை ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சிறப்பாய் கட்டியெழுப்புவதற்கு வேண்டிய கிருபையை நம்ம எல்லாருக்கும் தந்து நம்மை வழி நடத்திடுவாராக. ஆமேன். பிழைகளை உணர்ந்து அறிக்கை செய்த நாம் இந்த நாளிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இம்மட்டிலுமாய் கடவுள் நம்மை சுகமாய் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கடவுளை நாம் துதிப்போம். இந்த கொரோனா வைரஸ் உலகத்தை எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிற பொழுது மக்களை பிழைப்பூட்டுகிற பணியிலே
ஈடுபாடு காட்டுகிற மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவலர்கள், விஞ்ஞானிகள், இவர்களுடைய பணிகளுக்காக கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாட்களில் வீடுகளிலே நாம் ஒரு நல்ல உறவு நிலையை கட்டி எழுப்புவதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த ஓய்வு நாளிலும் இந்த காணொளி மூலமாய் அவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பாடகனோடு இணைந்து நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே என்று சொல்லி கடவுளை நாம் பாடி துதித்திடுவோம். கர்த்தருடைய ஜெபத்தினை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். திருமுறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமுறை பாடப்பகுதி யாத்திராகமம் 14வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை. யாத்திராகமம் 14வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடப்பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்பதே. பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் உறைவிடமாக இருக்கிற எங்கள் ஆண்டவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் எல்லார் மீதும் நீர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உலகை இரட்சிக்கும் முகமாய் இந்த உலகுக்கு எங்களை தேடி வந்தவர் நீர். ஆண்டவரே, எங்களுக்கு பல நன்மைகளை இந்த உலகத்திலே நீர் தந்தீரப்பா. இன்று ஆண்டவரே, நீர் எங்களை இரட்சியும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். சிறப்பாய் உலகத்தில் ஏராளமானவர்களை கொன்று குவிக்கிற இந்த கொரோனா வைரஸ் உலகத்தில் ஏராளமானவரை பாதிப்படைய செய்கிற இந்த ஆண்டவரே வைரஸிலிருந்து எங்களை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மையல்லாமல் வேறொரு இரட்சகர் இந்த பூமியில் இல்லை ஆண்டவரே. ஆகவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உயிரிழப்புகள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துங்க சுவாமி. கடவுளே, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரையும் சுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் சுவாமி ஆண்டவரை பாதிப்பிலே இருந்த மக்களை மீட்சியடைய செய்ய பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த பாதிப்புகளுக்கு ஆண்டவரை நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்றாடகம் சுவாமி வேலைகளை செய்கிற மக்களை வேலைகளுக்கு செல்லுகிற பொழுது வருகிற பொழுது ஆண்டவரே, அவர்களையும் சுவாமி இந்த தொற்று வியாதி பரவாதபடி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அன்றாடகம் பொருட்களை வாங்குவதற்காக அன்றாட தேவைகளுக்காக ஆங்காங்கே செல்லுகிற மக்களையும் ஆண்டவர் பாதுகாப்பாய் காத்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே,
இந்த காலை வேளையிலேயும் எங்களுக்கு அமைதி நிறைந்த வாழ்வை தாருங்கப்பா. சமாதானம் இழந்த வாழ்வை ஆண்டவர் நீக்கி போடும். கவலை கண்ணீர் நிறைந்த வாழ்வை ஆண்டவரை நீ நீக்கி போட வேணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் பொருளாதார ரீதியாய் ஆண்டவரே முன்னேற்றம் காண செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் வருவாய்கள் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவரை நீர் தாங்கி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக விரைவாய் ஆண்டவர் எல்லா மக்களும் வேலைகளை செய்ய, வியாபாரங்களை செய்ய, தங்கள் அலுவல்களை செய்ய ஆண்டவருடைய கிருபையை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சுவாமி ஆண்டவரே, காலையிலேயும் எங்கள் ஆலயத்திலே சமூகத்திலே வியாதி பலவீனங்களோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் சுகப்படுத்தி காருங்கப்பா. ஆண்டவரே, நீரே வைத்தியர் ஆண்டவரே. எந்த பலவீனமானாலும் எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் நீக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாளிலும் ஆண்டவரே, ஞானத்தின் உறைவிடமாக விளங்குகிறவர் நீர். எங்கள் வாழ்வுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதி பரவுகிற பொழுது ஆண்டவரே, அரசு எங்களுக்கு சொல்லுகிறவைகளை நாங்கள் கேட்டு ஞானமாய் நடந்து கொள்ள செய்வீராக. எங்கள் சுவாமி வீடுகளில் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகள் ஞானமாய் சுவாமி தாங்கள் படிக்க வேண்டிய காரியங்களை படித்து முன்னேறி வருவதற்கு ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, தெளிவற்ற ஒரு நிலையில் அரசு மதுபான கடைகளை திறக்கிற பொழுது ஆண்டவரே, போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற எங்கள் நாட்டின் குடிமக்கள் சுவாமி ஞானத்தோடு ஆண்டவர் வாழ்வதற்கு கடவுள் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு சுவாமி தங்களை ஆண்டவரே சுவாமி பயன்படுத்தி ஆண்டவரே லாபம் ஈட்ட, பொருளாதாரத்தை ஈட்ட முயற்சி செய்கிறதப்பா. அதை உணர்ந்த ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதிலிருந்து நாங்கள் இனி குடிக்கிறதில்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் அப்பா சுவாமி இந்த தொழுகையிலே பங்கேற்கிற எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதியும். என்னென்ன ஆண்டவரே வேதனைகளோடு, பாடுகளோடு, கஷ்டங்களோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவர் எல்லார் மீதும் இரக்கமாக இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலக தலைவர்கள், எங்களுடைய இந்திய நாட்டின் தலைவர்கள், தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இன்னமும் ஞானத்தினால் நிரப்பி கடவுள் மக்களுக்கு நல்லவைகளை செய்ய வழி நடத்த வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் சுவாமி ஆலயத்தின் மக்கள், எங்கள் சமூகத்தின் மக்கள் தூர தொலைவு இடங்களிலே வாழ்கிறார்கள். தனிமையாய், குடும்பமாய் ஆண்டவரே ஆங்காங்கே வாழ்கிறவர்கள், தூர நாடுகளிலே வாழ்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாதுகாப்பாய் நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை விட்டு நீங்காததாக இருக்கட்டும். இயேசுநாதரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து எழுப்புதல் கீத பாடலில் 323வது பாடல், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. 323வது எழுப்புதல் கீத பாடல். வாழ்வோர்
பிரியமானவர்களே, இந்த நாள் தொழுகையிலும் உங்களை மகிழ்ச்சியாய் வரவேற்கிறேன். இந்த நாள் சிந்தனைக்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதலே வழி, பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே. சிந்தனைக்காக யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, கடவுளிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வசனம் பாதைக்கு வெளிச்சம். இப்பொழுதும் எங்கள் இருதயங்களில் உம்முடைய வசனங்களை ஆண்டவர் பதித்தருள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, பாலைவனத்திலே தண்ணீர் தேடி களைப்படைந்த ஒரு மனிதன் திடீரென்று ஒரு அடிப்பம்பை கண்டுபிடித்தான். அந்த அடிப்பம்பை அவன் அடித்த பொழுது அதிலே தண்ணீர் வரவில்லை. அதன் அருகிலே ஒரு ஜாடி வைக்கப்பட்டிருந்தது. அதிலே கொஞ்சம் நீர் மூடி வைக்கப்பட்டிருந்தது. அதிலே ஒரு வாசகம் எழுதப்பட்ட போர்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்பம்பை அடிக்கும் முன்பு இந்த தண்ணீரை உள்ளே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி. இந்த பயணிக்கு ஒரே கலக்கமாக இருந்தது, குழப்பமாக இருந்தது. இருக்கிற தண்ணீரை குடிப்பதா, தாகம் தீர்ப்பதா, அல்லது இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தின்படி இந்த தண்ணீரை இந்த பைப்புக்குள்ளாடி விடுவதா? அந்த மனிதர் நம்பிக்கையோடு அந்த தண்ணீரை அந்த அடிப்பைம்புக்குள்ளாடி விட்டு அந்த அடிப்பைம்பை அடித்து நிரம்ப தண்ணீரை பெற்றுக்கொண்டாராம். பின்னாடி இவரும் அந்த ஜாடியிலே தண்ணீர் நிரப்பி வைத்து ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த வாசகத்திற்கு கீழாடி, நம்புங்கள், கண்டிப்பாக தண்ணீர் வரும் என்று சொல்லி இவர் ஒரு வாசகத்தை எழுதினாராம். நம்புங்கள், கண்டிப்பாக தண்ணீர் வரும். இயேசுநாதர் இந்த பூமியிலே மக்களை மாண்புற செய்வதற்காக தாழ்மை கோலமாக கன்னிமரியாளின் மடியிலே பிறந்து சிலுவை வழியில் சென்றவர் அவர். அந்த இயேசுநாதர் சீடர்களை பார்த்து, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். பிலீவ் இன் காட் அண்ட் ஆல்சோ பிலீவ் இன் மீ. பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுவதே வழி. உலக வாழ்வின் வெற்றிக்கு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல் வழி. இங்கே சீடர்களை பார்த்து இயேசுநாதர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 13வது அதிகாரம் 33வது வசனத்திலே இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளே, நான் கொஞ்ச காலம் உங்களோடு இருப்பேன், ஆனால் நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னதைப் போல இப்போதும் உங்களோடும் சொல்லுகிறேன். கொஞ்ச காலம் உங்களோடு இருந்துவிட்டு நான் போய்விடுவேன். ஆகவே இந்த சீடர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கலக்கம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலக வாழ்விலே நாம் பல காரியங்களுக்காக கலங்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது. உலக வாழ்க்கையிலே 2014வது ஆண்டு சுனாமி வந்து கடற்கரை பட்டணங்களை எல்லாம் வேதனைப்படுத்திவிட்டது. அதற்கு முன்னமே நாம் வரலாறுகளை படிக்கிற பொழுது பல படையெடுப்புகள்
அதன் மூலமாய் நிரம்ப பட்டணங்கள் பாழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே வரக்கூடிய நிலநடுக்கம் பல பட்டணங்களை மக்களை புதைய செய்திருக்கிறது. பஞ்சம், உலகத்திலே வரக்கூடிய பஞ்சம் மக்களை பாழ்படுத்துகிறது. பல இடங்களிலே பெருகி ஓடக்கூடிய வெள்ளத்தினால் எவ்வளவோ அழிவுகள் வருகிறது. ஆக அந்த வேளைகளிலெல்லாம் மக்கள் கலங்குகிறார்கள். இன்றைக்கு உலகெங்கையும் ஆட்கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ், ஆக பிரியமானவர்களே, இந்த சூழலிலே ஆண்டவர் இயேசுநாதர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் பற்று கொண்டிருங்கள், என்னிடத்திலேயும் பற்று கொண்டிருங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இயேசுநாதரிடத்திலே நம்பிக்கை கொள்ளுவதுதான் கலக்கத்தை அகற்றி, கவலையை அகற்றி, உலக வாழ்வை வெற்றிக்குரியதாக்கி தரும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே பவுலடியார் சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நாம் படித்த யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களை மோசே எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு அருகிலே வருகிற பொழுது ஈரோத் பள்ளத்தாக்கிலே அங்கே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஆக அந்த சூழலிலே இவர்கள் செங்கடல் தாண்டி செல்ல வேண்டும். பார்வோனுடைய படை, எகிப்திய படை பின்னாடி வருகிறது. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் காண்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே உள்ள அந்த நம்பிக்கையை இழக்கிறார்கள். மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்திலே இருந்து அடிமை வேலை செய்திருப்போமே, எங்களை இங்கே சாவதற்காகவா இந்த வனாந்தரத்திலே நீர் கூட்டிக் கொண்டு வந்தீர்? ஆக பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுதுதான் அதுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்வுக்கு வழி என்று சொல்லலாம். ஒருவேளை நம்மாலே ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற நிலையில் இறைவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புகிறது தான் விசுவாசம் என்று சொல்லலாம். நம்மாலே எதுவும் இயலாது, ஆனால் இறைவனால் எல்லாம் இயலும். பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், ஆண்டவருடையது யுத்தம், நாளைக்கு நீங்கள் பெரிய காரியத்தை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நடந்தது தெரியும். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை தாண்டி செல்வதற்கு ஆண்டவர் பெரிய காற்றை வரவழைத்து அந்த செங்கடலிலே ஒரு பாதையை உருவாக்கி இந்த இஸ்ரவேல் மக்களை பாதுகாப்பாய் வழி நடத்துகிறார். பின்னாடி வந்திய எகிப்திய சேனையையும் அந்த வழியிலேயே வழி நடக்க செய்து அந்த எகிப்திய சேனையை கடலிலே மூழ்கச் செய்கிறார். ஆக பிரியமானவர்களே, உலக வாழ்விலே ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ்வதற்கு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுவதுதான் வழி. ஆக அந்த நம்பிக்கையை நாம் இன்னமும் பெருக செய்வோம். கடவுள் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுவதே நம்முடைய வெற்றியுள்ள ஒரு வாழ்வுக்கு வழியாக அமையும். கலக்கமில்லாத ஒரு வாழ்வுக்கு வழியாக அமையும்.
கவலை இல்லாத ஒரு வாழ்வுக்கு வழியாக அமையும். கிறிஸ்துவில் நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இரண்டாவதாக, இந்த யோவான் 14வது அதிகாரத்திலே நாம் படிக்கிற பொழுது விண்ணரசின் வாழ்வுக்கு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுவதே வழி என்று சொல்லலாம். இங்கே இயேசுநாதர், நான் என் பிதாவின் வீட்டிற்கு செல்லுகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆனால் நீங்கள் என் பின்னே வர முடியாது, ஆனால் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே உங்களையும் வந்து அழைத்து கொண்டு செல்லுவேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தோமா அப்பொழுது ஆண்டவர் இயேசுநாதரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என்று சொல்லி. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசுநாதர் அதற்கு பதில் சொல்லுகிறார், பிதாவினுடைய வீட்டிற்கு செல்வதற்கு நானே வழி, வாய்மை, வாழ்வு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே வழி. அதை தொடர்ந்து நாம் படிக்கிற பொழுது பிலிப்பு ஒரு கேள்வியை கேட்கிறார், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி. இயேசுநாதர் அந்த பிலிப்புவை பார்த்து சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா என்று சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆக அதையெல்லாம் சொல்லிவிட்டு 12வது வசனத்தில் யோவான் 14:12 சொல்லுகிறார், அழுத்தமாய் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பிரியமானவர்களே, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை செய்வான். விண்ணரசுக்கு பயணம் செய்வதற்கு, கடவுளுக்கு நேராய் பயணம் செய்வதற்கு நான் செய்கிற கிரியைகளை செய்வான். என்னை விட, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆண்டவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய கிரியையை செய்வதற்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் செய்த கிரியைகளை விட பெரிய கிரியைகளையும் செய்வார். சாதாரணமானவர்களை ஆண்டவர் சாதனையாளர்களாக்குகிறார். பிரியமானவர்களே, அவருடைய கிரியை என்ன நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய கிரியை என்ன? இன்றைக்கு பல தொழுகை கூட்டங்களை பார்க்கிற பொழுது பரவச கூட்டங்கள் எல்லாரையும் பரவச நிலைக்கு அழைத்து செல்லுகிறது. இதுதான் இயேசுநாதருடைய கிரியையா? பல செய்தியாளர்கள் இன்றைக்கு செழுமை இறையியலையே பேசி, ஆசீர்வாத இறையியலையே பேசி மக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இயேசுநாதருடைய கிரியையா? இன்றைக்கு சிலர் கிறிஸ்தவ மத தலைவர்கள் வித்தை காட்டுகிறார்கள். ஆனால் இயேசுநாதர் உடைய கிரியை வித்தை காட்டுகிற கிரியையா? சமீப நாட்களில் ஒரு செய்தி வந்தது. ஒரு கிறிஸ்தவ கூடுகை, ஒரு பலவீனமான ஒரு அம்மா, கிட்னி ஃபெயிலியரான ஒரு அம்மா, ஆராதனை நடத்துகிறவர் ஒரு சீடியை அந்த அம்மாவுடைய கையிலே கொடுத்து, வல்லமை இறங்குகிறது, பவர் இறங்குகிறது. அந்த அம்மாவும் அந்த சீடியை கையிலே வாங்கி ஏதோ பவர் இறங்குகிறது.
பிரியமானவர்களை, இந்த வித்தை ஜாலங்கள் தான் ஆண்டவருடைய கிரியை. அந்த செய்தி வந்த வாட்ஸ்அப்பிலே அதற்கு கீழே ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தார்கள் சிலர். அந்த போதகரை யாராவது கண்டால் கொரோனாவை அழிப்பதற்காக ஒரு சிடியை ஆயத்தப்படுத்த சொல்லுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய கிரியை எது? இந்த வேதத்தை நாம் படிக்கிற பொழுது அவருடைய கிரியை விடுதலை பணியை செய்தார். விடுதலை பணியை செய்தார். ஆக பிரியமானவர்களே, அவர் விடுதலை பணியை செய்தார். இன்றைக்கு ஆண்டவரை நாம் வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். ஒரு பழைய பாடல், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களேன். அந்த பாடலிலே பரவச கோஷம் வேண்டாம், கரகோஷ ஆட்டமும் வேண்டாம், ஆலய அருளரை மட்டும் போதாது, ஆசரிப்புகளும் போதாது, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே. ஆக பிரியமானவர்களே, அவர் செய்தது அவருடைய கிரியை விடுதலை பணி. அவர் நாசரேத்தூரிலே ஆரம்பத்தில் அவருடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்னமேயே லூக்கா 4வது அதிகாரம் 18-19 வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை விடுவிக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இதுதான் அவருடைய பணியாக இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவதற்காக, உலகுக்கு மீட்பை தருவதற்காக தன்னையே அர்ப்பணித்தார். தன்னையே சிலுவைக்கு அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உண்மையிலேயே அந்த வழியிலே செல்லுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு பழைய பிபிஎஸ் பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல் சொல்லுகிறது, வழியெங்கே வழியெங்கே ஜீவ வழியெங்கே, வழியெங்கே வழியெங்கே ஜீவ வழியெங்கே, கொல்கதா மலைக்கு ஏறும் வழியெங்கே, இயேசுபிரான் சிலுவையோடு ஏறிய வழியுண்டே, கொல்கதா மலைக்கு ஏறும் வழியெங்கே, இயேசுபிரான் சிலுவையோடு ஏறிய வழியுண்டே, பாடுகள்தான் வேதனைதான் பரமன் காட்டும் வழியதுதான், பாடுகள்தான் வேதனைகள் பரமன் காட்டும் வழியதுதான், வழியெங்கே வழியெங்கே ஜீவ வழியெங்கே. பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் பற்றுறுதி கொள்ளுவதே நம்முடைய வழி. அவர் செய்த கிரியைகளை நாம் செய்வது. வேதத்தை நாம் படிக்கிற பொழுது கிறிஸ்துவினுடைய வழி விண்ணரசின் தகவுகளை கொண்ட ஒரு வழி. அவருடைய கிரியைகள் விண்ணரசின் தகவுகளை கொண்டது. அவருடைய வாழ்வை நாம் பார்க்கிற வேளையில் அன்பு, சமாதானம், நீதி, சமத்துவம், கரிசனை, தியாகம், மன்னிப்பு, தாழ்மை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த விண்ணரசின் தகவுகளை, அவர் செய்த கிரியைகளை தானும் செய்ய வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அது விண்ணரசுக்கு நேராக நம்மை வழி நடத்தும். இங்கிலாந்திலே பிரதமராக இருந்த கிளேட்டன் என்பவரை ஒரு நாளிலே சிலர் பார்க்க வந்தார்கள்.
அப்பொழுது அந்த கிளேட்டன் ஒரு மரத்தை வெட்டி கொண்டே இருந்தாராம். பார்க்க வந்தவர்கள் அங்கே போய் சில மரத்துண்டுகளை பொறுக்கி அதை நினைவு சின்னங்களாக கொண்டு சென்றார்களாம். அதில் ஒருவர் ஒரு மரத்துண்டை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து போய் தன்னுடைய மனைவியிடத்திலே அதை காண்பித்து, இதோ பார், இந்த மரத்துண்டை நம்முடைய பிரதமர் நினைவாக பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பேன். நான் மரிக்கிற பொழுது என்னுடைய சவப்பெட்டிக்குள்ளாடி இதை போட வேண்டும் என்று சொல்லி சொன்னாராம். அந்த மனைவி சொன்னார்களாம், நீ கிளேட்டன் மீது வைத்திருக்கும் மதிப்பை கடவுள் மீது வைத்திருப்பாயானால் இந்த மரத்துண்டு எரிகிற இடத்திற்கு போகும் மோசம் உனக்கு வராது என்று சொல்லி சொன்னார்களாம். இந்த கிளேட்டன் மீது வைத்திருக்கிற மதிப்பை நீ கடவுள் மீது வைத்திருப்பாயானால் இந்த மரத்துண்டு எரிகிற இடத்திற்கு போகும் மோசம் உனக்கு வராது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய கிரியைகளை செய்கிற பொழுது நாம் நரகம் செல்ல மாட்டோம், விண்ணரசுக்கு செல்லுவோம். கடவுளோடு வாழுகிற வாழ்வுக்கு நாம் செல்லுவோம். கடவுளோடு இருக்கிற ஒரு வாழ்வு நிலைக்கு நாம் செல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்போம். அதுதான் உலக வாழ்விலே ஒரு வெற்றியுள்ள வாழ்வுக்கு வழி. நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அதுதான் விண்ணரசு வாழ்வுக்கு வழி. ஆக நாம் அபிதமாய் அர்ப்பணிப்போடு வாழுவோம். கடவுள் நம்மை வழி நடத்திவிடுவாராக. ஆமீன். நம்முடைய விசுவாசத்தினை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். நம்முடைய ஞான பாடல் புஸ்தகத்திலே பின்பக்கம் 11வது பக்கம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிமரியாடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரரிடம் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியரையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். நாம் இணைந்து 243வது ஞான பாடலினை பாடுவோம். கர்த்தர் என் பக்கமாகில் எனக்கு பயம் ஏன், உபத்திரவம் உண்டாகில் மன்றாடி கெஞ்சுவேன். 243வது ஞான பாடல்.
ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதே சிறப்பான உலக வாழ்வுக்கு வழியப்பா. விண்ணரசு பயணத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற வழி ஆண்டவரே, எங்களுடைய பாதைகளை நாங்கள் உம்மண்டையில் அர்ப்பணம் செய்கிறோம். எதிர்வருகிற வாரத்திலும் கடவுள் எங்களை மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் போக்கில் வரவிலெல்லாம் ஆண்டவர் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். வீடுகளிலிருந்து இந்த நாளிலும் தொழுகையிலே பங்கேற்கிற எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதியும். மிக கூடிய விரைவில் ஆண்டவரே, நாங்கள் இணைந்து ஆலயங்களில் உம்மை தொழுது கொள்ளக்கூடிய கால வேளைகளை கடவுள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தொடர்ச்சியாக எங்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டுதல் கேளும் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானோருடைய ஐக்கிய சிநேகமும் நம் எல்லாரோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது விபிஎஸ் டைம் இல்ல? விபிஎஸ்க்கு ரெடி ஆயிருவோமா? இதோ விரைவில் உங்களை தேடி வருகிறது நமது பேராயத்தின் விபிஎஸ். இதுல என்ன ஸ்பெஷல்? புதிய புதிய பாடல்கள், பாடல்களுக்கான ஆக்ஷன்ஸ், தியான நேரம், குறு நாடகங்கள், கதைகள் மற்றும் வசனங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். விபிஎஸ்க்காக காத்திருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். விபிஎஸ்க்காக காத்திருங்க.